ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீட்லெஸ் அண்ட் த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு சிம்பிளான ஆரி ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே கரெக்டாக மெஷர்மெண்ட் படி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு தான் ஃபஸ்ட் வந்து நான் போடுறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேலே ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நீங்கள் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஷோல்டர் ஜாயிண்ட் லைன் மட்டும் நான் பண்ணாமல் விட்டுருக்கேன். நீங்கள் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் ஸ்டிச் எப்போவுமே பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணணும். பேக் ஸ்டிச் கொடுக்காம நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஜரி த்ரெட்டில் தான் நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஹைட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டு அதோட கண்டினியூஷனாக அப்படியே நான் வந்து செகண்ட் லைனும் கொடுக்குறேன். இதை வந்து நான் இன்னர் சைடில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறமா தேர்ட் லைன் வந்து அதே ஜரி த்ரெட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ மொத்தமாக 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு வெந்தய கலர் மாதிரியான ஒரு கலர். சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன். ஸோ அந்த மெரூன் ஷேடுக்கு நம்ம த்ரெட் வந்து எடுத்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு அதோட கண்டினியூஷனாக செகண்ட் லைனும் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ தேர்ட் லைன் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து டியூப் பீடு வந்து எடுத்திருக்கேன். டியூப் பீடில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து அந்த சில்க் த்ரெட்டை ஒட்டி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டியூப் பீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சுகர் பீடில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்டாக விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. டியூப் பீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சுகர் பீடு ஒரு லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அகெயின் நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இல்லைனா இன்ச் டேப் வச்சு ஒரு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதில் கர்வ் மாதிரி இந்த டிசைன் வந்து போட்டுக்கோங்க, ஸ்கேலப் டிசைன் மாதிரி. ஸோ அதில் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஃபுல்லாக ஒரு லைனுக்கு வந்து ஜரி த்ரெட் முடிச்சதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டில் அதை ஒட்டி அந்த ஜரி த்ரெட்டை ஒட்டி சில்க் த்ரெட்டில் வந்து நான் ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த சில்க் த்ரெட்டை ஒட்டி மறுபடியும் நம்ம ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து இதே ஸ்கேலப் டிசைனில் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அப்படின்னா, இந்த ஜரி த்ரெட்டை 2 சைட்லேயும் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் சில்க் த்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு லுக் இருக்கும். ஸோ இதோட எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதோட எட்ஜ் பாயிண்ட்டில் வந்து நம்ம ஸ்டோன் வந்து திலகம் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரை பண்ண விட்டுக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்டோன்ஸை சுற்றி நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஃப்ரண்ட் நெக் மட்டும் நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். பேக் நெக் ஸ்லீவ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்கேலப் டிசைனில் நீங்கள் செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண விட்டுட்டு அந்த ஸ்கேலப் டிசைன் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடும்போதே ஸ்டோனையும் சுற்றி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சென்டரில் வந்து சில்க் த்ரெட் கொடுக்குறேன். அவுட்டரில் வந்து 2 சைட்லேயுமே ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். எல்லா ஸ்டோன்ஸும் சுற்றியும் நம்ம செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஸ்டோன்ஸ்க்கு 2 சைட்லேயுமே சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் எல்லாத்துலேயுமே நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஃபில்லிங் வந்து ஃப்ளாட் லோட் மெத்தடில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். லீஃப் ஃபில்லிங் நிறைய மெத்தடில் இருக்குது. நான் இந்த லீஃப் ஃபில்லிங்க்கு வந்து ஃப்ளாட் லோட் மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே அந்த சின்ன ஸ்பேஸில் நமக்கு ஒரு நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். சின்ன ஸ்பேஸில் வந்து நம்ம நீட்டாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த ஃபில்லிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபில்லிங் கொடுத்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் வந்து சேம் அதே கலரில் கொடுத்தாலும் ஓகே. இல்லை அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஜரி த்ரெட்டில் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கூட செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற பேக் நெக்கு. ஸோ அதே மாதிரியே இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சில்க் த்ரெட்டில் 2 லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டியூப் பீடு ஒரு லைன், சுகர் பீடு ஒரு லைன், 2 mm பீடு ஒரு லைன், சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்து நெக் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கில் நான் எப்படி காட்டியிருக்கேனோ அதே மாதிரியே ஸ்கேலப் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி த்ரெட் மட்டும் கொடுத்து அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 சைட்லேயுமே லீஃப் வந்து ஃப்ளாட் லோட் மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். முதுகில் வந்து அங்கங்கே புட்டாஸ் வந்து சின்ன சின்ன புட்டாஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பிளெயினாக இருக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சேம் ஒர்க் நம்ம ஃப்ரண்ட் நெக்லையும் பண்ணியிருக்கோம். சேம் ஒர்க் வந்து நம்ம ஸ்லீவ்லேயும் பண்ணியிருக்கோம். ஸ்லீவோட பார்டர் வந்து நெக்கில் கொடுத்துருக்குற அதே ஒர்க் தான். மேலே மட்டும் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது பார்க்கறதுக்கே ரொம்பவே நீட்டாகவும் எலகண்ட்டான ஒரு லுக்காகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க். பிகைனர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணி ஒரு 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் இது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.